தென்னகத்தில் தென்னகத்தின் காஷ்மீர்னு சொல்லக்கூடிய காந்தலூரோட பக்கத்து ஊரான மறையூரில் தான் நம்ம இருக்கோம். நாம் தங்கியிருந்த ரெசார்ட்டுக்கு பின்னாடி ஒரு ரிவர் போகுது. இது சூப்பரான வியூவோடு நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா யானைகளும் வருது இந்த இடத்துல. இந்த வியூ பாருங்கள், 360 டிகிரி காமிக்கிற அல்டிமேட்டாக ஒரு தரமான ஸ்பாட்டு. ஃபேமிலியோடு நாங்கள் மார்னிங் குளித்ததே இந்த இடத்துல தான். இது முடிச்சுட்டு அப்புறமா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணும்போது இந்த ஜீப் சஃபாரி பயங்கரமாக த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த ரெசார்ட்டுக்கு வரத்துக்கே ஜீப்பில் தான் வரணும். இந்த ரிசார்ட் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் பாக்ஸில் ரிசார்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில்ஸும் ரிப்ளை பண்ணுறேன். இந்த காந்தலூர் பயணம் இன்னொரு இனிமையான ஒரு பயணமாக இருக்குது. இந்த மாதிரி ஜீப்பில் போயிட்டு லாஸ்ட் டைம் நான் காந்தலூர் போனதில் மிஸ் பண்ண ஒரே இடம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் தோட்டம் தான். இந்த ஆப்பிள் தோட்டத்துக்கு ஃபைனலாக வந்தாச்சு. கடைசியில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா வாய் கேட்டாமல் சாப்பிடுச்சு அப்படின்னு ஒரு கவலையில் ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் வரைக்கும் இந்த ஆப்பிள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வரதா இருந்தால் மறக்காமல் ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் வரைக்கும் வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஸ்ட்ராபெரி தோட்டம் இருக்குது. எப்படியும் சம்மரில் எதுவுமே விளைச்சல் இருக்காதுன்ட்டு நாங்கள் இங்கேருந்தே பார்த்துட்டோம் ஸ்ட்ராபெரி கல்டிவேஷன். பயணங்கள் முடிவதில்லை, என் பயணம் அடுத்து தொடரும். அது வரைக்கும் காத்திருங்க.